வணக்கம். இன்னைக்கு எந்த யூனிட் பார்க்க போறோம்னா சாப்டர் நம்பர் 3 புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி அந்த யூனிட்டை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல illustration 1 ஃபர்ஸ்ட் சம்ம இப்போ நம்ம பார்க்க போறோம். illustration 1 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை தான் பார்க்க போறோம். அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லுதுன்னா அசெட் ஈக்குவல் டு liabilities பிளஸ் கேபிட்டல், அந்த ஒரு ஈக்குவேஷனா தான் அந்த மேத்தமெட்டிக் கான்செப்ட் அக்கவுண்டிங்ல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எதுக்கு, இந்த ஒவ்வொரு டேர்முக்கான மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். அசெட்னா என்னன்னா நம்மளோட நிகர் சொத்து, நம்ம கிட்ட இப்போ கரண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்றது தான் அசெட். லயபிலிட்டிஸோட தமிழ் அர்த்தம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறுப்புகள், நீங்க யார் யாருக்கு அவுட் சைடர்ஸ் நீங்க சொல்றது வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது இருந்தா அது செட்டில் பண்றது தான் அவுட் சைடர்ஸோட இது. நெக்ஸ்ட் கேபிட்டல். கேபிட்டல்னா நீங்க பிசினஸுக்காக முதலீடு பண்றது தான் கேபிட்டல் நான் சொல்றோம், அது இனிஷியல் அமௌண்ட். இப்போ லயபிலிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். லயபிலிட்டிஸ்னா என்னன்னா நீங்க கடனுக்காக ஒருத்தருக்கு பொருளை வாங்கியிருக்கீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து, அந்த பொருளுக்கான பணத்தை திரும்ப செலுத்துறது தான் லயபிலிட்டிஸ் நம்ம சொல்றோம். இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது எப்படின்னா அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ், நம்மளோட பொறுப்புகளும் நம்மளோட முதலீடுகளையும் கூட்டினா அசெட் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது தான் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு சொல்ற விஷயம். ஏன் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம், எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கும். ஏன் இதை ஃபார்ம் பண்றோம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளோட பொருள் நம்மளோட அசெட்னு நம்ம சொல்ற முடியாது. அந்த கடனுக்கும் வாங்கியிருப்போம், லோன் அமௌண்ட்ல இருந்து வாங்கியிருப்போம், கிரெடிட்டர்ஸ் வெளியாட்கள்ல இருந்தும் வாங்கியிருப்போம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எதெல்லாம் நம்மளோட பொருள் நம்மளோட முதலீட்டுல இருந்து நம்ம கிட்ட வந்திருக்கு, மிச்ச விஷயம் நம்ம கொடுக்க வேண்டியது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப சம்குள்ள நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் நம்ம எழுதிக்கிறோம். அசெட் 30,000, லயபிலிட்டிஸ் 20,000 சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது சின்ன கான்செப்ட் தான், ஒண்ணுமே இல்ல. நம்மளோட அசெட் எதன் குறிக்குதுன்னா லயபிலிட்டிஸையும் கேபிட்டலையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அசெட் கிடைச்சிரும். அப்போ 30,000 நம்மளுக்கு வேணும்னா 20,000ஓட எதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 30,000 கிடைக்கும்ன்றது தான் நம்ம கேபிட்டலா இங்க எழுத போறோம். இது புரிஞ்சது கஷ்டமா இருக்குன்னா வேற ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. 30,000 நீங்க அப்படியே எழுதிக்கங்க, 20,000 அப்படியே எழுதிக்கங்க, பிளஸ் இந்த கேபிட்டல்ன்ற ஓடு தானே உங்களுக்கு தெரியல, அந்த கேபிட்டல்ன்றதையும் அப்படியே எழுதிக்கங்க. இப்ப என்ன பண்ண போறோம், யூனிவர்சலா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நம்பர்லாம் ஒரே பக்கமா வச்சுக்கணும், நம்ம கண்டுபிடிக்கிற விஷயத்த இன்னொரு பக்கமா வச்சுக்கிறோம். கேபிட்டலை நம்ம அப்படியே அங்கேயே வச்சுக்கிறோம். இந்த 20,000 நம்பர்ஸை ஒரு பக்கமா எடுத்துட்டு வரும்போது 30,000 அங்கேயே இருக்குது. இந்த 20,000 பிளஸ் 20,000 இங்க வரும்போது மைனஸ் 20,000 மாறிடும். 30,000த்துல 20,000 ரூபாய் நம்மளுக்கு மைனஸ் ஆச்சுன்னா மிச்சம் பேலன்ஸ் நம்ம கையில இருக்கிறது 10,000. அப்ப கேபிட்டலோட வேல்யூ நமக்கு 10,000. இந்த மாதிரி தான் அதுல இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம பண்ண போறோம். நெக்ஸ்ட் பி 60,000 நம்மளுக்கு அசெட் கொடுத்திருக்காங்க. 60,000 நம்மளுக்கு அசெட் கொடுத்திருக்காங்க. 25,000 லயபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் கேபிட்டல் எவ்வளவுன்னா கொடுக்கல. சோ நம்ம என்ன பண்ண போறோம், எந்த அமௌண்டோட நம்ம ஆட் பண்ணோம்னா இங்க 60,000 வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதே கான்செப்ட் தான். 60,000 25,000 பிளஸ் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ கேபிட்டல் அங்கேயே வச்சுக்கிறோம். இந்த 60,000ஓட 25,000 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்ப கேபிட்டலோட வேல்யூ 35,000. கால்குலேட்டர்ல நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டைம்ல. இப்போ வேற ஒரு ஷார்ட்கட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அது ஒன்றும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. கால்குலேட்டர்ல வச்சு பண்ற அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்போ உங்க எக்ஸாம்ல அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதுலயே சொல்லிட்டாங்க, நீங்க அசெட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லயபிலிட்டிஸையும் கேபிட்டலையும் ஆட் பண்ணா மட்டும் போதும். இதே அசெட்டை கண்டுபிடிக்கணும்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு கால்குலேட்டர்ல ஈஸியா போடலாம். இப்ப சி எடுத்துக்கிறோம். 25,000 லயபிலிட்டிஸ் பிளஸ் 30,000 கேபிட்டல், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 55,000 வருது. இது அசெட் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க.
நெக்ஸ்ட் 10,000 பிளஸ் 80,000 கேபிட்டல், 90,000 அசெட் நம்மளுக்கு வருது. இதே liabilities இந்த பக்கமா வரும்போது அப்படியே ஆப்போசிட் பண்ண போறோம். இங்க பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க போறோம். 25,000யும் 15,000யும் எடுத்துக்க போறோம். ஆனா இங்க பிளஸ் பண்றோம், இந்த பக்கமா வரும்போது நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும். ஸோ 25,000 மைனஸ் 15,000, 10,000 இங்க எழுதுறோம். 40,000 அசெட் கேபிட்டல், அதாவது வந்து நமக்கு ஆப்போசிட்டா நடக்குது எல்லா விஷயமும். அப்போ வந்து நம்மளோட சைனை மட்டும் மாத்தினா போதும். மைனஸ் போட்டுக்கிறீங்க. 30,000, 10,000. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளங்க, ஒண்ணுமே கிடையாது. நீங்க அசெட்டை கண்டுபிடிக்கணும்னா லயபிலிட்டிஸையும் கேபிட்டலையும் ஆட் பண்ணா மட்டும் போதும். இதே ஆப்போசிட்டா இங்க வந்து லயபிலிட்டிஸ் இல்லாம கொடுத்திருந்தாலோ இல்லனா கேபிட்டல் இல்லாம கொடுத்திருந்தாலோ ஒண்ணுமே கிடையாது. மிச்ச ரெண்டு நம்பரை நீங்க எடுக்கிறீங்க. அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துட்டு சைனை மட்டும் மாத்தி விடுறீங்க. ஏன் சைனை மாத்தி விடுறேன்றதும் நான் உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் மாத்துறீங்கன்னா, அசெட்டை வந்து எழுதும்போது இங்க எழுதுகிறீங்க, லைபிலிட்டிஸ் இங்க எழுதிருக்கீங்க, கேபிட்டல் இங்க எழுதிருக்கீங்க. நீங்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எக்ஸாம் டைம்ல இந்த இப்படி வந்து ரஃப் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. கால்குலேட்டர் வச்சு ஈஸியா நீங்க அந்த சயின்ஸை மட்டும் மாத்தி போட்டா போதும். அசெட் கண்டுபிடிக்கணும்னா 1 செகண்ட் சொல்றேன். லயபிலிட்டிஸும் கேபிட்டலையும் ஆட் பண்ணா மட்டும் போதும். இதே அசெட் லயபிலிட்டிஸ் இல்ல கேபிட்டல் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங்னா நீங்க வெறும் அந்த ரெண்டு எஃபெக்ட்ஸும் ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்துக்க போறீங்க. ஜஸ்ட் சைனை மட்டும் மாத்த போறீங்க. நீங்க பிளஸ் பண்றது அங்க மைனஸ் பண்ணி போட போறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.